வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கம்பு வச்சு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கப் அளவு கம்பு மாவு எடுத்து ஒரு பேனில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாங்க. லைட்டாக வாசம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுருவோம். இதுக்கு ஒரு வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 கப் அளவு துருவின வெல்லம், கொஞ்சம் நெய், ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துப்போம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இது கொதித்து வந்ததும் நம்ம டைரெக்டாகவே கொழுக்கட்டை போட்டு கிளற பேனை அடுப்பில் வச்சுட்டு வடிகட்டிக்கலாங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. கொதிச்ச இந்த வெல்லத்தை நம்ம அந்த பேனில் அப்படி வடிகட்டிக்கலாங்க. இப்போ துருவின தேங்காய், ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய், பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதையும் சேர்த்துப்போங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவு இதில் அப்படியே தூவிட்டு கட்டிடலாம். இந்த மாவு இதெல்லாம் தூவிட்டு நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறிட்டு கெட்டிப்பட்டதும் நம்ம ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதில் அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவில் நல்லா ஆறின பிறகு கையில் நெய் தொட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையை அப்படி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாங்க. இட்லி தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு எல்லா இடமும் தடவிடலாம். நெய் கையில் கொஞ்சமாக தொட்டுட்டு நம்ம இதை பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி இதில் வச்சுருவோங்க. சத்தான நிறைய சத்துக்கள் அடங்கிய கம்பு கொழுக்கட்டை, கம்பு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. அடுப்பில் இட்லி பானை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததும் இந்த ஸ்டாண்ட் அது உள்ளே வச்சுட்டு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பரான கம்பு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் நம்ம இதை ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு, ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாங்க. அவ்வளோ சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. சாஃப்டான இந்த கொழுக்கட்டை நீங்களும் செய்து பாருங்கள். அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. அவங்க எனக்கு நிறைய பலகாரம் இதெல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தாங்க. ஊரில் அக்கா இருக்காங்க. அவங்க எனக்கு இந்த பலகாரம்லாம் மட்டும் செய்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதிரசம் சாஃப்டான அதிரசம் சூப்பராக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா முறுமுறு முறுக்கும் அருமையாக இருந்தது. நீங்கள் இந்த கம்பு கொழுக்கட்டை இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.